விடுதலையின் சத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில வாரங்களாக நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். சொல்லுங்க, சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ அதுதான் இந்த இதனுடைய மூல வசனமாய் நான் இதை எடுத்திருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். இந்த மூல வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மூல வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சும்மா கற்றுக் கொடுக்க கூடாதுல்ல, என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு பார்க்கணும்ல, ரிப்பீட் பண்ணணும்ல. போடுங்க, யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தாங்க நம்மளை விடுதலையாக்கும். உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்குனாலும் சரி, உங்க வாழ்க்கையில பயன்படுத்துகிற எல்லாவற்றுக்கும், நீங்கள் பயன்பட போகிற எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாய், கருவியாய், பவராய், சக்தியாய், சுவிட்சா செயல்படுறது சத்தியம்தான். கீ. அந்த சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு ஜெபம் வராது, நீங்க ஆண்டவர்கிட்ட ப்ளீட் பண்ண முடியாது. அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தும். அதாவது இங்கிலீஷ்ல ப்ளீட் வித்தவுட் ஃபெய்த் அவர்கிட்ட ப்ளீஸ் பண்ண முடியாதான், ப்ளீஸ் பண்ண முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாம, விசுவாசம் என்கிற அந்த பணம் இல்லாம தேவனிடத்துல, தேவனுடைய ராஜ்யமாகிய கடையிலிருந்து நீங்கள் சுகத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் வரணும்னா என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிய வேண்டும், வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு புதிய சத்தியத்தை, புதியெல்லாம் நான் சொன்ன சத்தியம்தான், நீங்க அனுபவிச்ச சத்தியம்தான். ஸோ அதுக்கு ஆழத்தை நம்ம பார்க்கலாம். திருப்பி கலாத்தியர் 3:27 27-21. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். Hallelujah. ஞானஸ்தானம். நம்ம சபையில் ஞானஸ்தானத்தை பற்றி பெரிய டவுட்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஞானஸ்தானத்தை பற்றி ஏற்கனவே நிறைய போதிச்சிருக்கிறோம். ஞானஸ்தானம் மேக்சிமம் எடுத்திருப்பீங்க. ஸோ எடுக்கலைன்னாலும் சரி, எடுத்தீங்கன்னாலும் சரி, ஞானஸ்தானம்னா என்ன, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத ஆழமாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். புரியுதா? சரி, ஞானஸ்தானம் அப்படின்னாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா? தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளம் மாத்திரம்தான். எப்படிங்க? உள்ளாக நடந்த மாற்றத்துக்கான வெளிப்பிரகாரமான அடையாளம். சொல்லுங்க, உள்ள நடந்த மாற்றத்துக்கான வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அப்ப உள்ள என்ன மாற்றம் நடந்தது? ஒருவன் இந்த பூமியில செல்லப்பனுக்கு பிறந்திருக்கலாம், சுப்பாண்டி பிறந்திருக்கலாம், நாடாருக்கு பிறந்திருக்கலாம், நாய்க்கருக்கு பிறந்திருக்கலாம், கோனாருக்கு பிறந்திருக்கலாம், நாயுடுக்கு பிறந்திருக்கலாம், என்னென்னமோ வச்சிருக்காங்க இல்லையா? பேர்கள் வேற இருக்கு, நிறைய ஜாதிகள் இருக்குது, நிறைய காஸ்ட் இருக்கு, நிறைய பேர்கள் இருக்குது. யாருக்கு வேணா நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா உங்களை பிறக்க வச்சது யாரு? கர்த்தர். எல்லாருமே ஒரே ரத்தம் இல்லையா? நாம் அனைவரும் இந்தியர்கள். ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அப்படிதானே வரும்? அது எப்படி? மை சன்னா
சொல்லுவோம். India is my country and all Indians are my brothers and sisters. சூப்பர். ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். படிச்சிருக்கீங்களா? ஆனா காட்டுவதெல்லாம் கண்ட கண்ட வேலை. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பிளட்ஜா பண்ணுவீங்க. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை அப்பா அம்மா, அப்படியா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரைட்டா? ரைட்டு தானே? பரலோகம் அப்படிதான் சொல்லுது. நான் தகப்பன், நீங்க எல்லாரும் என்னுடைய ஒரே சரீரத்தின் விதவிதமான அவயங்களா இருக்கிறீர்கள். இப்ப நம்ம யார் யாருக்கோ பிறந்திருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு குலங்கள் வித்தியாசப்படலாம், கோத்திரம் வித்தியாசப்பட்டிருக்கலாம், நீங்க கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், மாநரமா இருக்கலாம், ஆப்பிள் நிறமா இருக்கலாம், எலுமிச்சை நிறமா இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீ எலுமிச்சை கலர், எலுமிச்சம்பழம் போல கலர். ஆனா ஒரு எலுமிச்சம் கலர்னு சொன்ன உடனே நல்லா அப்படித்தானா எலுமிச்ச கலரு எப்படி? ஆனா ஒரு அரை எலுமிச்சையை பிழிஞ்சு குடின்னா குடிச்ச மாட்டேன். பாத்திரீங்களா? ஆனா வக்கடையா சொல்றது லெமன் பயன்னு சொல்ல மாட்டாங்க, பொண்ணு எலுமிச்சை பழம். பாத்திருக்கீங்களா? நான் சொல்றேன், நீ எலுமிச்சையாரு, ஆப்பிளாரு, ஆரஞ்சாரு, யாரா வேணா இரு, ஆனால் நீ பிரயோஜனமாயிரு. நீ பிரயோஜனமாய் இருக்கணும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீ ஒன்னா இருக்கணும். நீ இந்த உலகதரமான அப்பா அம்மா உன்னுடைய குலம் கோத்திரத்தின் அடையாளமாய் நீ இந்த பூமியில தெரியக்கூடாது. ஒருவேளை நீ இந்த குலத்துல இந்த கோத்திரத்துல பிறந்திருப்ப, ஆனா நீ நான் நினைத்த கனியை கொடுக்க வேண்டும் என்றால் சொல்லுங்க, கிறிஸ்து நினைத்த கனி. கிறிஸ்து நினைத்த கனி என்ன? எல்லாத்துலயும் கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருப்பதுங்க. அவர் மாதிரி சுகம், அவர் மாதிரி வாழ்வு, நீதியின் வாழ்வு, வெற்றி, எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம், எதை செஞ்சாலும் சந்தோஷம், எப்ப பார்த்தாலும் களி கூறுதல், அதுதான் கிறிஸ்துவின் வாழ்வு. இந்த வாழ்க்கையே இந்த பூமியில இந்த வெவ்வேறா இருக்கிற மனிதர்கள் மத்தியில, வெவ்வேறான குணங்கள் இருக்கிற மனுஷர்கள் மத்தியில, அடையாளங்கள் வித்தியாசமாக இருக்கிற இந்த மனுஷர்கள் மத்தியில நீ தேவனுடைய அடையாளத்தை பெற்றால், மற்ற மனுஷர்களைப் போல நீ இல்லாமல் கிறிஸ்துவின் அடையாளத்தோடு வெற்றி வாழ்க்கையை இந்த பூமியில உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்திலும் உன் கையின் பிரயாசங்களிலும் எல்லா பிரகாரங்களிலும் கிறிஸ்து உனக்கு சொன்ன வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி உனக்கு ஞானஸ்தானம் என்கிற அடையாளத்தை தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் ஞானஸ்தானம்னா என்னன்னு. இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் குப்புற படுக்க வச்சு ஆத்துல கொண்டு கமத்தி முக்கி எடுக்கிற அப்பா இனி பரலோகம் வந்தான். அப்படின்னா நீ எவ்வளவு முங்கி இருப்ப. ஆத்துல குளத்துல குளிச்சது இல்ல, பக்கனைய கேட்கலாம் இல்ல, நேற்று தான் நான் குளிச்சேன், இவர் நான் புதுசா முக்கிறது கேட்கலாம்ல, அப்படித்தானே? முக்கிறதுனால அல்ல, முக்கிறது ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளம். மறுபடியும் சொல்றேன், உள்ளாக ஏற்பட்ட மாற்றத்தின் அடையாளமாய் கொடுக்கப்படுகிற வெளிப்பிரகாரமான அடையாளம் தான் ஞான ஸ்நானம். உள்ள மாறாம, உள்ளான மனுஷன் மாறாம எங்க மாறு? அல்லேலூயா. பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தியலா? ஆமா. இப்ப எப்படி இருக்குதியா? ஒட்டும் கழியது இல்லை. அதுக்கு நீங்க ஒரு பெட்டி வாங்கி கொடுத்துருக்கலாம். கடைசியா போடுகிற ஒரு கோட்டு சட்டையோ
ஒரு சாரியோ வெள்ளை சாரியோ ஏதாவது வாங்கி கொடுத்தா சென்று வாருங்க. பட்டு கொடுத்துட்டு பட்டு வாங்கி கொடுத்தாலும் காசை பொறுத்து பட்டு வாங்கி கொடு. செத்துட்டு வாங்க, என்ன செத்துட்டு வராதிய, செத்துட்டு போங்க அப்படி கொடு. ஹல்லேலூயா. நிறைய பேரு இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க பிடிச்சி கமத்தி விடுறதுனால அவைய ஒரு பரிசுத்தம், அவைய ஒரு மாற்றான் சக்தி, வெளிப்புற ஒரு குரூப்புக்கு ஒரு குரூப் என்னத்த புரியுதா? சிலருக்கு என்னன்னே புரியாம இருக்கிறாங்க. சிலருக்கு அவைய மட்டும் பரிசுத்தம்னு தோணுது. முங்குனா ஒரு பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் முங்குனது இருக்கிறதுலே கேடுகட்ட ஆறு. யார்தான் ஒரே அழுக்கு கொள்ளலாம். எப்படி அதுலதான் முங்கினாரு. ஆனா முங்கின உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, இது என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பரலோகத்திலிருந்து அடையாளம் வந்ததா இல்லையா? வந்தா இல்லையா? அந்த பரலோக அடையாளம் என்ன? ஞானஸ்தானம் பெற்றா ஆக்சுவலா என்ன? ஞானஸ்தானம் எதை கொண்டு வந்து காட்டுது, எதை பிரதிபலிக்குது? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஹல்லேலூயா. அறியணுமா இல்லையா? அறிஞ்சீங்களா இல்லையா? வா குறைச்சக்க அறிஞ்சிருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, வசனம் சொல்லுது, ஏனெனில் வசனம் 27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், தண்ணி இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம். என்ன ஸ்நானம்? ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை இந்த ஷர்ட்டை கலத்தி நான் ஆண்டனி பிரதருக்கு கொடுக்குறேன். எப்படி இந்த ஷர்ட்டை கலத்தி ஆண்டனி பிரதருக்கு கொடுத்து உடனே போட்டார்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டருக்கு ஷர்ட்டை சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க பார்த்துட்டீங்க, ஆல்ரெடி கற்றுக்கொண்டீங்க. ஏதோ உங்க கண்ணு பார்த்துருச்சு, உங்க அறிவுல போய் சேர்ந்துருச்சு. இது பாஸ்டருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? அப்ப என்னுடையதை அவர் போட்டா என்னுடையதை தரித்திருக்கிறார். என்னுடைய இந்த அலங்காரமா என்னை காட்டுகிற, என்னை வெளிப்பிரகாரமா அலங்காரமா தெரியல. சட்டு நல்லாதான் இருக்கு, நல்லாவா இருக்கு, நல்லா தான் இருக்கா? இந்த ஷர்ட் வெளிப்புறமா நல்லா இருக்கு இல்லையா? இது என்ன அழகா காமிக்குதா இல்லையா? ஏதோ ஒண்ணு இது போட்ட உடனே நான் வேற மாதிரி தெரிகிறேனா இல்லையா? அப்படித்தானே? பாத்திருக்கீங்களா? அப்போ சிலவங்க பாருங்களேன், ஒரே ஷர்ட்டை போடுவாங்க, ஆனா வேற மாதிரி தெரிவாங்க. ஏன்னா அவங்க யூனிக்கா இருப்பாங்க. புரியுதுங்களா? சிலவங்க பாருங்க, ஒரே சஃபாரி போட்டிருப்பாங்க, சஃபாரி ட்ரெஸ்ஸே பார்ப்போம். அவங்களை எப்ப பார்த்தாலும் அந்த சஃபாரி செட்டிலே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? சிலவங்க பார்த்து எப்ப பாரு பட்டு சாரியிலே இருப்பாங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம எப்போ ஒரே சரீரத்தை அப்ப கிறிஸ்துவை தரித்திருக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவை எப்படி தரிக்கிறது? கிறிஸ்துவ சட்டையை தரிக்கிறோம். அவருடைய நீதியான வாழ்வை, அந்த வெற்றியை கொண்டு வந்து பிரதிபலிக்கிற அந்த வாழ்வை தரிக்கிறேன். புரியுதா? அதை எப்படி தரிச்சுக்கிறேன்? இப்ப பாருங்களேன், கவனிங்க. ஆண்டனி பிரதர் வீட்டில் ஆண்டனி பிரதரோட கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். எப்படி என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு? யார் பண்ணது? ஆண்டனி பிரதர். உட்காருங்க. ஆண்டனி பிரதர் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். என்னை இன்டர்வியூ பண்ணிட்டார். எப்படி? நல்லா கவனிக்கிறீங்களா? என்னை இன்டர்வியூ பண்ணிட்டார். நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எவ்வளோ சம்பளம்னா 10,000. ஆண்டனி பிரதர் என்னை இன்டர்வியூ பண்ணிட்டு, உங்களுக்கு 2,10,000 சம்பளம். எப்படி? எவ்வளோ சம்பளம்? 10,000 கிடக்குது, 2,10,000 எங்க இருக்கு? அப்போ எனக்கு உள்ளத்துல நான் எப்படி எனக்கு இருக்கும்?
சந்தோஷமா இருக்கும், ஒரு சின்ன ஒரு பெருமை வராது, ஒரு நடுக்கம் வரும். நான் மேலானதை சொன்னா எல்லாம் கீழே தான் கிடக்குது, எல்லாம் கீழே. மேலானவைகளே நாடுகள்னா ரொம்ப கீழானவைகளை நாடு. இப்ப அவர் எனக்கு ரொம்ப எனக்கு சம்பந்தம், எனக்கு எட்டாத ஒன்றை அவர் எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ணிட்டாரு. இப்போ அந்த 2,10,000 எனக்கு கொடுக்கப்பட்ட கேரண்டி. வாட் இஸ் திஸ்? கேரண்டி. பட் அது என் கையில வரல. ஆனா அந்த 2,10,000 என் மைண்டுக்கு பயங்கரமான மேட்ரு. எப்படி? எனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப போதுமானது. எப்படி? 10,000 எங்க இருக்கு, 2,10,000 ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் 2,10,000 சொன்ன உடனே நான் என்ன செய்யறேன்னா, நான் அங்க அட்மிட் ஆயிட்டேன் இல்லையா, நான் அங்க ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே எனக்கு அவரு சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, இன்னென்ன வேலைய செய்யணும், இந்தந்த பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, செஞ்சிருவீங்களா அப்படின்றாரு. ஓகே, என்னென்ன பொறுப்பு சொல்லட்டா? சினு ஃபெலிக்ஸ் வா, ஓடிவா. இவர் தான் ஆண்டனி. எப்படி? ஆண்டனி சொல்லியாரு, நல்லா தான் இருக்கியா. ஆண்டனி சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. எப்படி? ஃபாலோ மீ. இவர் தான் ஆண்டனி சொல்ல ஃபாலோ மீன்றார். நான் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வானா நான் என்ன பின்பற்றுவேன்? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே பேசல, சம்பளம் 2,10,000, ஒண்ணு மட்டும் சொல்ல, நான் செய்யறதெல்லாம் செய். எப்படி? நான் செய்யறதெல்லாம் செய்யணும். நான் என்ன செய்வேன்? என்கிட்ட சொல்லியாச்சு, நான் என்ன செய்வேன்? கருப்பு சட்டை இருக்கு, கருப்பு சட்டை, பேண்ட் நீளமும் இல்லாத கருப்பும் இல்லாத ஒரு கிரேயா, கிரேல ஒரு பேண்ட் கண்டிப்பா என்ன செய்வேன்? போடுவானா இல்லையா? 2,10,000 எங்க இருக்குங்க? 10 ரூபா எங்க இருக்கு? 10 ரூபா தானே பேண்ட் இல்லையா? கொடுத்தலோ? சரி, ஏதோ ஒண்ணு. எவ்வளவு? 10,000 இருக்குமா? 12,000. இப்போ 2,10,000க்கு என்ன ஆண்டவர் சொல்றது வெறும் என்ன, இவரை பின்பற்றி வாழ்றாரு. பின்பற்றுறதுன்னா இப்ப ஒரு சிம்பிள் உங்களுக்கு புரியணும் சொல்றேன். கருப்பு சட்டை போடுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாங்க. இதே மாதிரி ஒரு பேண்ட் போடுறது ஈஸியா, நல்லதா கட்டது பெரிய கஷ்டமா? இல்ல. நல்லா குளிக்கணும், கொஞ்சம் கஷ்டமோ? குளிக்கணும். எப்படி? நல்லா குளிச்சுட்டு வரணும். ஏன்னா இவர் நல்லா குளிக்கிறாரு, அதே மாதிரி நானும் குளிச்சுட்டு வரணும். என்ன ஸ்ப்ரே அடிக்கிறாரோ அதை தேடி மோந்து பார்த்து அதை வாங்கியாச்சு. எவ்வளவு ஈஸி உண்டா இல்லையா? என்ன மாதிரி வரணும்? எப்படி வரணும்? நான் கோட்டு போட்டா கோட்டை போடு, நான் என்ன போடுறியோ அதை நீ போட்டுக்கோ, அவ்வளவுதான் வேலை. அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு சம்பளம் என்னங்க சொல்லுதிய? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை பேர் என்ன? அப்படியே அவர் போட்ட மாதிரியே ட்ரெஸ் போடுறது, அவர் மாதிரி இருக்கிறது, அவருக்கு பைக்கில் பின்னாடி யாரும் உட்கார்ந்து இருக்கிறது, வாழ்க்கை இருக்க போக இப்படின்னு வைங்கள. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை வாழும்படிதான் கிறிஸ்து சொல்றாரு, ஃபாலோ மீ, என்னை தரித்துக்கொள், நீ என்ன வியர் பண்ணிக்கோ, என்ன அணிஞ்சுக்கோ அப்படின்றார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட சட்டையை போட சொல்றதுக்கு நீயே துணி நெய்து, நீயே துணியை வெட்டி, நீயே துணியை ஸ்டிச் பண்ணி, நீயே அதை போட்டு, நீயே அதை துவைத்து, நீயே அதை மறுபடியும் அயன் பண்ணி, நீயே காய வைத்து, அப்படியே சொன்னாரு? அப்படியே வா, அப்படியே
இதுதாங்க தேவனை தரித்துக் கொள்வது. எப்படி? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்றது என்னது? கிறிஸ்துவ தரித்துக் கொள்றது. எப்படி? ஞான ஸ்நானம். இப்ப இவர் கருப்பு போட்டிருக்காரு, நானும் கருப்பு. இது வெளிப்பிரகாரம், அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் சொன்னது வெளிப்பிரகாரம் இல்ல, உள்ள. அது எங்க இருக்கு? எங்க? அது எங்க இருக்கும்? வெளியில என்ன ஈஸியா செய்வாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியில கருப்பு போட்டா கருப்பை போட்டுருவாங்க. உள்ள இவர் உள்ள இருக்கிற மாதிரி. இது ஏசப்பா. இது யாரு? இப்ப இது ஆண்டனி இல்ல, இது யாரு? ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா சொல்றாரு, என்ன மாதிரி நீ இரு, என்ன தரிச்சுக்கோன்றாரு. அப்படின்னா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாம் அதை தரிச்சுட்டாங்க கொஞ்சம் பேரு. எப்படி? அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறது, அதே மாதிரி தாடியா வச்சிருக்கிறது, அதே மாதிரி பாஸ்டர் நீல கை சட்டை போட்டா நீல கை சட்டை போட்டு வர்றது, அப்படியெல்லாம் இல்ல. அது கிடையாது. உள்ள ஒண்ணு இருக்குது. எப்படிங்க? உங்க வாழ்க்கையை மாற்றுறது எதுன்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை மாற்றுறது உள்ள இருக்கிற உங்க இருதயம், உங்க நினைவுகள். நீ நல்ல நினைவுகள் இருந்தால் நல்லதை பெற்றுக் கொள்கிறாய். கெட்ட நினைவுகள், கெட்ட காரியத்தை. யோபு பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. நீ எதை பார்த்து பயப்படுறியோ அது வந்துடும். ஏன்னா பயம் ஒரு வகையான விசுவாச faith. அப்போ நீ உள்ள நன்மையை கொண்டு வருகிற நல்ல ஆண்டவர் பயப்படுறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஆவி என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஞானஸ்நானம். முங்கி எழும்புறது இல்ல. என்னங்க? அது ஒரு அடையாளம். எப்படிங்க? உள்ள நடந்த மாற்றத்துக்கான வெளிப்புறமான அடையாளம் மாத்திரம் தான் ஞானஸ்நானம். புரியுதா? ஆனா உண்மையான ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை உங்களுக்குள் தரித்துக் கொள்வது. ஹல்லேலூயா. நம்ம சபைகளில் ஒரு கேவலமான, ஒண்ணுக்கும் கொள்ளாத, உதவாத, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டும் பரலோகத்துக்கு போலாம். எப்படி? ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகத்துக்கு போலான்னு சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லிச்சணும்? ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகத்துக்கு போலாம். அதனால ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு பேசாத, வீட்டுல இருப்பும், சர்ச்சில் வந்து இல்லாத கொள்ளாத வேலைகளை செய்யாது. அல்லேலூயா. இதுதான் அவியலுக்கு வேலை. பாருங்க, கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்கு சம்பளம் என்னது? 2,10,000. என்ன செய்யணும்? என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. பின்பற்றி போனா அவர் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணாருன்னா நீங்களும் என்ன செய்யணும்? ஜோம் பண்ற மாதிரி கண்ணை அடைச்சுண்டு சோதர சோதர சோதரம். அடுத்து அந்த நேரம் கம்ப்யூட்டர். கிறிஸ்துவின் உடையவர்கள் அது அவர் ஆசை, உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு விலகி இருக்காங்கன்னு இருக்குது வசனம். சொல்லுதா இல்லையா? உலகத்தின் ஆசை இச்சைகள். நம்ம நினைக்கிறோம் உலகத்தின் ஆசை இச்சைகள் பயங்கரம். அது குப்பை. அது உனக்கு நன்மையை தராது. இது உலகத்துக்கு தெரியாததுனால. ஏன்னா கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களுக்கு உண்மையான வாழ்க்கை தெரியும், நிஜமான வெற்றி தெரியும். பட் உலகத்துல வாழ்றவனுக்கு, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளாதவனுக்கு உலகத்தின்படியான வாழ்க்கை தான் தெரியும். அது பிச்சை. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, 2 கையையும் காட்டி, அது பிச்சை. வலது பக்கம் பிச்சை, அது எச்சை, அது சாணாங்கி. அவ்வளோ. சாணாங்கி நல்லதுங்க, நல்லது. அது சாணம் இல்ல? ஆமாங்க, அது ரொம்ப காஸ்ட்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்.
2,10,000. அல்லேலூயா. மறக்கக்கூடாது. எவ்வளவு? 2,10,000. இப்போ கொஞ்சம் ரேட் கூட்டிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ உங்களுக்கு புரியுது இல்ல? ரேட்டு கூட்டினா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டனி பிரதர், அடுத்த மாசத்துல இருந்து நீ சம்பளம் கூட்டணும் எல்லாருக்கும். 5 லட்சம். அது ஞானம் பிரதர். ஞான ஸ்தானத்தை தானே போதிச்சுட்டு இருக்கிறோம். எப்படியும் ஆண்டனி பிரதருக்கு வீட்டுல செழிப்பு தான். அல்லேலூயா. ஆசீர்வாதம். கவனிங்க. இப்போ 2,10,00,000 பரவாயில்லையா? மாச சம்பளம் எவ்வளவு? ஆண்டனி பிரதர் வீட்டுல இல்ல, ஆண்டனி பிரதர் கம்பெனில மாச சம்பளம் எவ்வளவு? 2,10,00,000. இவன் வேலை பார்த்தது 10,000 ரூபாய்க்கு. ஒண்ணுக்கும் அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லையா? இப்போ ஆண்டனி பிரதர், அதாவது ஆண்டனி பிரதர் சொல்ல, எனக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், என்ன அப்படியே வா, என்னை பின்பற்றி வா, என்னைய தரித்துக்கொள். நான் என்ன செய்யறேன்னா அதை நீ செய். என்ன சொல்றது? நான் என்னென்ன செய்யறேன்னா அதை மட்டும் நீ செய், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆனா சிலருக்கு எப்படி ஆசை வரும்? கடையில போறதுக்கு முன்னாடியே கம்பெனில போறது முதலாளிக சீட்ல இருந்தா கொள்ளான்னு ஒரு ஆசை வருமா? அவனும் கெட்டு முதலாளியும் தீந்து இல்லையா? ஆனா இந்த முதலாளி வேற மாதிரி. எப்படி? என்னை பின்பற்றி வா, என்ன மாதிரியே வாழு. ஏன் தெரியுமா? அவரை பொறாமப்பட முடியாது. என்ன, உலகத்தின் ஆசை இச்சைகள் உலகத்தில் அழிஞ்சு போகும். தேவனுடைய அனுக்கிரக ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தை உருவாக்கும், அழிவை அகற்றும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றும். அது சக்தி வாய்ந்தது, அது தரமானது, இதுவரைக்கும் உலகத்தில் வராதது. தி பெஸ்ட் அப்பனிட்டு வருகிற புதுசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ள அப்பனுடைய ஆவி இருக்கும். அப்படின்னா அவர் இருப்பாருன்னு அர்த்தம். ரைட்டா? அந்த விளையாட்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. அப்புறமா ஏன்னா நேரம் போகலன்னு விளையாட்டு விளையாடுவோம். பார்த்துருக்கீங்களா? 2 ரன். ஹல்லேலூயா. ஆமா, நேரம் போகலையா? கெட்டிங் டைம் பாஸா? ரைட். பெற்றோர்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்பொழுது நான் தான் பெற்றோர். ஹல்லேலூயா. ஆவியானவர் பரம தகப்பன். கவனமா கவனிங்க. இது பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். இதுல இருந்த ஆம்பளைங்களை காணல. ஓ, சரி. 2,10,00,000. ஞானஸ்தானம் என்ன? ரொம்ப அடிப்படை. நான் இதுக்குள்ள வசனத்துக்குள்ள இனிதான் போக போறேன். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் பிரதர். என்னது? எப்படி ஞானஸ்தானம்? கிறிஸ்துவை. இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். எதை தரித்துக் கொள்ளணும்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்றேன்னா எப்படி தரித்துக் கொள்வீங்க? கிறிஸ்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு அதை போடுறதுக்கு இல்லை, அவருடைய குணங்கள், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவர் எப்படி பேசினார், பிசாசை பார்த்து என்ன செஞ்சாரு, வியாதியை பார்த்து என்ன பேசினார், இதெல்லாம் செய்யணும். அவரை மாதிரி செய்யறதுக்கு அவரை பின்பற்றது, அவரை தரித்துக் கொள்றது. கரெக்டா? எதனோடு புரியுது? புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் ஆழத்துக்கு போலாம். ஓகே, ரைட்டா. இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா கிறிஸ்துவ என்ன செய்யறாரு? தரித்து கொண்டிருக்கிறார். கீழே வாங்க, அடுத்த வசனம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆண்டனி பிரதர் இவர் வந்த உடனே நீ எந்த ஜாதி,
அப்படியா கேட்டாரு? இந்துவா கிறிஸ்டினா? ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளயா ஸ்ட்ரீட்டுக்கு வெளியா? என்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்ன வேற ஆளு வக்கனையா கேட்பாங்க சிலவங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம ஆளு கொன்னே விடுவேன். என்னடா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆணுனாலும் சரி பெண்ணினாலும் சரி, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். You are all in one. Hallelujah. கண்ட கலவை இருந்தது, கிறிஸ்துவுக்குள்ள நீ இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுன்னா என்னது? ஞானஸ்தானம் என்னன்றது என்னது? உன் ஜாதி, உன் குலம், உன் கோத்திரம், உன் பணத்திமிரு, பணம் இல்லாத பஞ்ச பாட்டு எல்லாத்தையும் என்ன செய்யற? பணத்திமிரு இருக்கும், பஞ்ச பாட்டு இருக்கும், ரெண்டையும் அடக்கம் பண்ண வேண்டும். எப்படி? எல்லாத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணிட்டு கிறிஸ்துக்குள் புதுசா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். ஏன்னா கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். எதை தரிச்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவை. இப்ப பாருங்களேன், சில பாசுக்கு கூட வேலை பார்த்துட்டு பாச மாதிரி ஆயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவரை மாதிரி பேசுறது, அவரை மாதிரி எழுதுறது, அவரை மாதிரியே பிசினஸ் பண்றது. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பாஸ் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதே மாதிரி ஆயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? கரெக்ட் தானே? அப்போ அதே மாதிரி இவர் என்ன செய்வாரு? மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் மாற 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 கிறிஸ்துக்குள் ஒன்றா இருக்கிற அந்த கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்தால், பிசாசு தேவனை பார்த்தால் எப்படி அலறுமோ, இவனை பார்த்தாலும் அலறும். ஹல்லேலூயா. பிசாசு வியாதி இயேசுவை பார்த்தா என்ன செய்யுமோ அது இவரை பார்த்தாலும் செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும், அது வேற எக்ஸ்ட்ராவா எடுத்து சொல்லிருக்காரு, மேலானதை செய்வான். ஆண்டனி கொஞ்ச நாள்ல என்ன செய்வாரு? இயேசு சொல்லுவாரு, இனி என்கிட்ட கேட்காத, இவன் தான் ஆளு. ஹல்லேலூயா. You are powerful one. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தோல்வியை காண மாட்டீர்கள். தோல்விக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை பேர் புரியுது? ஏன்னா இயேசு தூக்க மாட்டாரு, நானும் தூக்க மாட்டேன். இயேசுக்கு வியாதி இல்ல. இயேசுக்கு தூங்க நேரம் இல்ல. அப்படியே ஒரு சூழல் வந்தாலும் தாங்க மாட்டேன். ஒரு வாரமா தூக்கம் இல்லைங்க, உடம்பெல்லாம் பார்த்தியாளா? நீ ஒரு மாசம் தூங்காம இருந்தாலும் செழிப்பா இருப்ப. You are under his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற. ஏன்னா நீ அவரை தரித்து கொண்டிருக்கிறாய். இந்த சூழலோ சிச்சுவேஷனோ எதுவுமே ஒண்ண மாட்டாது. ஏன்னா நீ மாறாதவருடைய மாதிரி, ஒரிஜினல் பீஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள். அடுத்த வசனம் போடுங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால். ஆபிரகாம் என்னத்து வந்தான்? கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின்படி எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். இதான் பெரிய மாற்று. ஹலோ, இதான் பெரிய மாற்று. கிறிஸ்து. எத்தனை பேர் கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறீங்க? பெறாதவங்களை கேட்க மாட்டேன். நீங்கள் வார்த்தையை கேட்கும் போதே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்.
ஆவியில். அடுத்த சப்ஜெக்ட் ஆவியில. தண்ணியில முங்குறது இல்ல, உள்ள அந்த ஆவியில மாற்றம். ரைட்டா? ரைட். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததிங்க. ஆபிரகாம் யாருங்க? அவனுக்கு அந்த விசுவாச தகப்பனா இருந்து என்னத்தை கண்டாய்? சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டியா? சர்ச்சுக்கு மானத்தை வாங்குக்கு என்னத்தை கண்டியா? பண புள்ள என்னத்தை கண்டா அந்த கோயிலுக்கு போற? நான் ஆபிரகாமின் சந்ததி. அவன் செல்வ சீமானாயிருந்தான், அவன் தேவனுக்கு நண்பனாயிருந்தான். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு பலித்திருக்கிறது, என் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் என்றும் ஆமென் என்றும். ஹல்லேலூயா. எல்லாம் ஞானஸ்தானம் பத்தா எப்படி இருப்ப? இப்படிதான் இருப்ப. இது ஞானஸ்தானம் பத்துண்டு ஒரு வெள்ளை துணியை மட்டும் சுற்றி உண்டு. அண்ணு ஞாராச்ச மட்டும் ஒரு சுத்தி விட்டு பரலோகமே எங்களுக்கு சொந்தமே. அடுத்து 4-4:30 மணி ஆகும். சோனியாரே இந்த இடவிடத்தை விழிச்சா வரவும் செய்யாது. சோனியாலே என் மரகமே. ஏன்னா மருமோ சோனியா. பிரச்சனையே இந்த மாமியாருக்கு மருமோதான். மருமவளுக்கு பிரச்சனை என்ன சாவு. ஆனா சத்தியம் சொல்லுது, நீ செத்து விட்டாய். எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுது இந்த மாம்ச கிரியைகளுக்கு நீ செத்தாச்சு. நீ ஆவியின் கிரியையாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். You are right hand of the Lord. தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இங்க மாமியார் அதை கடிச்சா, மாமன் இதை கடிச்சாய், மத்தவன் அதை சொறிஞ்சாய். உன்னை ரட்சிச்சதே, உன்னை ஞானஸ்தானத்தை கொடுத்தது அவர் வழியாய் நடக்க. மற்றவர்கள் வழி அல்ல, உன் வழி. அவர் உனக்கு வச்ச நீதியின் வாசல், அதை உள் பிரவேசி. அங்க மரணத்துக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. நீ சுதந்திரமா இருக்கிற. ஹல்லேலூயா. புரிஞ்சதா? இப்ப 2,10,00,000 வரும். இப்போ ரேட்டை கூட்டுவோமா? 200 கோடியே 20 லட்சம். அல்லேலூயா. பாத்தீங்களா? கிரேட். முடியும்போ வேற லெவலுக்கு வரும். அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் பெருக்கத்தின் தேவன். $210 × 210 210 இன்று அப்படியாவது கூட்டி தொலைங்க. 210 கோடியே இன்று 210 கோடி. நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை வேண்டக்கு சர்ச்சுக்கு வாரிய. அல்லேலூயா. நான் சும்மாலாம் சொல்லுவேன், சபைக்கு வரும்போது லாரி எல்லாம் பிடிச்சிட்டு வாருங்க, போம்ப கொண்டு போக நிறைய இருக்கும். பசாம 10 ரூபா டிக்கெட், அதுவும் இல்லையா பஸ்ல பிளானா வாரது. பின்ன எங்க ஆசீர்வாதம் கிட்டும்? லாரியில கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருசா வரணும். ஹல்லேலூயா. ரைட். இப்போ 210 கோடியை வச்சிருவோம். சரியா? இருக்கட்டும். ஆபிரகாமின் சன்னதினா இந்த உலகம் கொள்ளாத ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரமாய் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படிங்க? உலகம் கொள்ளாத தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரமா இருக்கிறீங்க. சரி, கடவுளை அப்போங்க சார். இல்லை நிக்கிறீங்களா சார்? அப்போ திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 6 அதிகாரம் 3-4.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, இப்போ கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவங்கன்னா யாருன்னா அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க. எதுக்குள்ள மரிச்சிருக்கிறீங்க? கிறிஸ்து எதுக்கு மரிச்சாரு? பாவங்களை சுமந்து மரித்தார். சொல்லுங்க, என் பாவங்களை சுமந்து மரித்தார். அப்ப என்னுடைய பாவங்கள் எதுக்குள்ள ஆயிடுச்சு? மரணத்துக்குள்ள, பெட்டிக்குள்ள போயிடுச்சு. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது எதை விசுவாசி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றீங்க? என்னுடைய பழைய, உங்களுக்கு பழைய எல்லாம் என்னது? அந்த மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய். இன்னெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் தான் தொடங்கணும், இல்லையா? எத்தனை பேருக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது? பாக்கியவான்கள், உங்களெல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கரண்ட் அக்கௌண்ட் வைக்கணும் எல்லாரும், அல்லையா? கரண்ட் என்ன? கரண்டோ, ஹalleluya. கரண்ட் அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நீங்க போடுற காசுக்கு அவன் பைசா தருவான், இல்லையா? கரண்ட் அக்கௌண்ட்னா நீங்க போடுற காசுக்கு நீங்க காசு கொடுக்கணும். அல்லேலூயா. நீ போடுற காசுக்கு பேங்குக்கு நீ காசு கொடுக்கணும், அதான் கரண்ட் அக்கௌண்ட், தெரியலையோ? அதான் அதனுடைய நார்ம்ஸ், ப்ரொசீஜர். ஆனால் அப்படி எடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. நீ போடுற காசு அப்படியே இருக்கும், வட்டி கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? அதான் கரண்ட் அக்கௌண்ட். பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீ ஈஸியாக லோன் கிடைக்கணும்னா எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கணும்? அப்போ தான் நீ கரெக்டான ஆளுன்னு அர்த்தம். நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு மலையை மறிக்கிற பைசாலாம் கேட்ட தர மாட்டாங்க. அல்லேலூயா. கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், மேக்சிமம் டாக்ஸ் பேயா இருப்பாங்க, சரியா? டாக்ஸ் பண்ணுவாங்க, டாக்ஸ் கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இவன்யா பெண்கள் எல்லாம் அந்த பக்கம் போங்க. வயசு பாட்டியா? பாட்டி இங்கே மட்டும் தான் இங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. ரைட். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருக்குள் மரணத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறார். அடுத்த வசனம் போடுங்க. மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானம் என்னது? அடக்க ஆராதனை. நீங்க இனி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எப்படி கூப்பிடணும்? பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் என்னுடைய அடக்க ஆராதனைக்கு வருவீர்களா? எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? அடக்க ஆராதனைக்கு இல்ல, அது வேற யாரோ வச்ச மாதிரி. என்னுடைய அடக்க ஆராதனைக்கு வருவீர்களா? அப்ப எல்லாம் பைத்தியமோ அப்படித்தானே பாப்பாங்க. அப்படி நீங்க சொல்லணும். சிஸ்டர் அவன் இல்லையோ, சிஸ்டர் நாளைக்கு எனக்கு அடக்க ஆராதனை வருவீங்களா? அப்படிதான் கேட்கணும். ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர் அடக்க ஆராதனை நடக்கல, பிரியா அடக்க ஆராதனையா? என்ன நடக்கலையா? அடக்க ஆராதனை வச்சிருவோம் என்ன? ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடணும்? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இனி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எப்படி கேட்கணும்? அடக்க ஆராதனை எனக்கு இன்றை இருக்கிறது. அதனால ரட்சிக்கப்படாத புருஷன்ட்ட போய் எனக்கு அடக்க ஆராதனை பண்ண, நீ சாவு, எப்ப சாவு, செத்து போ, எப்ப ஆராதனை? நான் எல்லா பரிபாடியும் நான் பாய்க்க, இந்த நாளுக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. உண்மையான அடக்க ஆராதனை இதுதான். உங்க ஜீவன் போனதுக்கு அப்புறம் ஒரு அடக்கம் வருது இல்லையா? அது ஒரு மண்ணு. ஹல்லேலூயா. அது ஒரு ரெஸ்ட். நீங்க இந்த பாடுள்ள சரீரத்தை விட்டு பிரிஞ்சு தேவனோட என்றென்றைக்கும் சுகமா வெற்றியோட. அப்ப இங்க வாழ முடியாதுல்ல, இங்க அப்படி வாழலாம். இங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, விசுவாசிக்கணும். அங்க ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம்
கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்திருக்கீங்களா? அங்க அளவும் செய்யாது, ஒண்ணும் செய்யாது, ஒரே குத்துதான். வந்த பிறகு ஐயோயோ படுத்துற பாடு இருக்கு. ஆனா ஞானம் வந்த பிறகு இருக்கு. அப்படியா? அவனை தனியா கவனிச்சுக்கிறான். அல்லேலூயா. பாத்தீங்களா? புரிஞ்சுக்குதா? அது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கஷ்டம் யாருக்கு? அம்மாவுக்கு மட்டும்தான், இல்லையா? ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அங்க உங்களுக்கு ஃபுல் ட்ரஸ்ட், அங்க உங்களுக்கு தேவையில்லாத அங்க அடுத்து விசுவாசம் தேவையில்லை, விசுவாசம் இங்கதான் தேவை. ஏன்னா விசுவாசத்துக்கு கிடைத்த ரிசல்ட் அங்க அனுபவிக்கிறது. இங்க விசுவாசம் செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மரணத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தை உங்கள் ஆத்மாவில் சுமந்து சுமந்து ஒவ்வொரு நாளும் கடைசி வரைக்கும் நான் செத்துட்டேன், இந்த ஆசை இச்சைகளுக்கு செத்துட்டேன், தேவன் சொல்லாத ஒன்றுக்கு நான் ஏற்கனவே செத்துட்டேன், ஆடா செத்துட்டேன் பாப்போப்பா. ஹல்லேலூயா. இப்படி இந்த விசுவாச ஓட்டத்துல நீ நடக்க வேண்டி இருக்கிறபடினாலே இங்க உனக்கு இந்த மரணத்தை நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது இதை என் நினைவாக கொள்ளுங்கள், என் மரணத்தை நினைவாக கொள்ளுங்க. அவருடைய மரணத்தை நினைச்சுதான் நம்ம செய்யறோம். அப்பவும் ரசத்தையும் என்ன செய்யறோம்? உட்கொள்றோம். எனக்காக, என் மாம்ச இச்சைகளுக்காக, என் பாவத்துக்காக, என் குறைவுக்காக அவர் மரித்திருக்கிறார். அந்த மரணத்தை நான் சுமக்கிறபடினா இனி எனக்குள் வாழ்வது அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவியாய் எனக்குள்ள கிறிஸ்து வாழுகிறார். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. 14 நினைக்கிறேன், 14 எடுங்க. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கிருபைன்னா என்ன? இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க நியாய பிரமாணம்னா அதை செய்யாதே இதை செய்யாதேன்னு சொல்லுது இல்லையா? இப்ப நீ அதை செய்யாத இதை செய்யாதேன்னு சொல்றத நீ கேட்க வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்காய் செய்து முடித்திருக்கிறவரை விசுவாசிப்பதுதான் கிருபையை விசுவாசிக்கிறது. கிருபையை விசுவாசிக்கிற பாவம் ஒன்ன மேற்கொள்ளாதுன்னா வியாதி ஒன்ன மேற்கொள்ளாது. பிரச்சனை ஒண்ணு பாவத்துல இருந்து வந்தாதான் வியாதி, பிரச்சனை, போராட்டம், தண்டனை, அவமானம், இது எல்லாத்துக்கும் நீ ஏற்கனவே செத்துட்டிய. இனி அது ஒண்ணு செத்தவன் எப்படி மறுபடியும்? ரோமர் 8 சொல்லுது, செத்தவன் மறுபடியும் எப்படி பிழைப்பான்? அவன் செத்துட்டானே. ஹல்லேலூயா. டெத் சர்டிபிகேட் கொடுத்தாச்சே. ஞானஸ்நான சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? அது டெத் சர்டிபிகேட். நான் இதுல கீழே போட போறேன், டெத் சர்டிபிகேட். ஹல்லேலூயா. யுவர் டெத் டேட். ஹல்லேலூயா. செத்துட்டீங்க. ஹலோ. உங்களை பார்த்து அவமானம் சொல்லும், டேய் உன் வாழ்க்கை முடிஞ்சிரா. அவமானமா? செத்தவனுக்கு என்னடா அவமானம்? எனக்குள் வாழ்வது கிறிஸ்து. கிறிஸ்து. செத்தவனுக்கு எதுக்குடா இச்சை? செத்துட்டேன். ஹல்லேலூயா. செத்தவன் முடிஞ்சது, அவன் லைஃப் முடிஞ்சது. இப்ப நீங்களும் நானும் செத்துட்டோம். கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கிற நீங்களும் நானும் செத்திருக்கிறோம். அதனாலதான் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குது. இந்த ஆவி இருக்கிறபடினாலதான் நம்ம இந்த சூழலை ஜெயிக்கிறோம், மேற்கொள்றோம். இதுல ஒரு பெருமையும் கிடையாது, ஒண்ணுமே. எல்லாம் அப்பந்தான், அவர்தான். ஹல்லேலூயா. ரைட், திருப்பி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும்
கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே பாவம் தீர்க்கப்பட்டோம். ரைட், பாருங்க. 1 கொரிந்தியர் போட்டுக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதரானாலும் கிரேக்கர், நம்ம யாரா இருந்தாலும், நம்ம அடிமைகளா இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஏற்கனவே உங்க வீட்டுல சுதந்திரமா இருந்திருப்பீங்க, உங்க அப்பா அம்மா ரொம்ப பணக்காரலா இருந்திருப்பாங்க, உங்களை எந்த கஷ்டமும் தெரியாம உங்களை வளர்த்திருப்பாங்க. அப்படி நீங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீடமா இருந்தாலும் எல்லாரும் இப்ப யாரா இருக்கோம்? ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாய். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அப்ப உங்களுக்குள்ள இருக்கு, அப்ப பரிசுத்த ஆவி இருந்தா என்ன வரும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் என்ன கண்டான், நானும் அவர் ஒண்ணுதான்ட்டாரு. இப்ப கிறிஸ்துக்குள் நம்ம ஒன்னா இருக்கிறோம். அப்படின்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாய் ஒண்ணு. நானும் ஒண்ணு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நானு. ஹல்லேலூயா. இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பிதா நினைக்கிறது குமாரன் நினைக்கிறாரு, குமாரன் நினைக்கிறது பரிசுத்தாவி நினைக்கிறாரு, பரிசுத்தாவி நினைக்கிறது நான் நினைக்கிறேன். என்னை யாரு எப்படி விமர்சித்தால் என்ன, என்ன கேவலமா திட்டுனா என்ன, திட்டும் போது நீங்க எப்படி அவங்கள முன்ன நினைப்பீங்க? ஒரு ஆள் உங்களை வக்கனையா திட்டுறாங்க, நீங்க என்ன செய்வீங்க? நான் அப்பதான் சிஸ்டர் ஒரு கொழுப்பு. அப்ப நான் இல்லாத ஆண்டவர் எப்பவும் பாஸ்டர் வரவா செய்யறாரு. ஆண்டவர் வந்து மகளே, அப்படி யாரு வருவது? பக்கத்துல புருஷனாரு, டே சும்மா இரு. நான் எப்போ ஸ்திரீகளை சொல்றேனோ அது வேற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. நான் என்ன செய்ய, இது நேரம் மாத்துவோம். என்னங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரமாவது மயிராவது. நீங்கள் ஒன்றா இருக்கிறீர்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்க இருக்கதான் உலகத்திலிருந்து போராட்டமே வரும், நெருக்கம் பயங்கரமா வரும். நீங்க எப்ப ஹோலி ஆகுறீங்களோ, பரிசுத்தம் ஆகுறீங்களோ, நீங்க அதிக பரிசுத்தம் ஆகம்பா. உங்களை இதை அதிகமா அசிங்கமா பாகிஸ்தான் கிடையாது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிடையாது, எங்கிருந்து தலைநகர்ல இருந்து கிடையாது, உள்ளேயே. சொல்லப்போனா நீயே உனக்கு எதிரியாயிருப்பாய், உன் மாம்சமே உனக்கு விரோதமான பகையாயிருக்கும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், மாம்சம் ஆவிக்கு விரோதமானும் ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர், நீ கிறிஸ்துக்குள்ள சாகணும். அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்னது? கிறிஸ்துக்குள்ள நீ சாகணும். சும்மா பரலோகத்துக்கு போகணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணுமாவே பெய்முங்குவது என்னத்துக்கு முக்குச்சுன்னு என்னது ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவி உண்மையானதுன்னா ஞானஸ்தானம்னா பரிசுத்த ஆவி உனக்கிட்டே இருக்கணும். நீ ஆவியினால் பிறக்கணும். ஆவியினால் பிறக்கிறதுனா என்ன? இப்ப நீங்க கேட்கறதெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா? உங்க ஆவி ஏற்கனவே பிறந்திருக்கு. நீங்க பிறந்து 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 புதுசா பிறந்துட்டீங்க. அதனாலதான் நீங்க இதை கேட்கறீங்க. இல்லைன்னா இது பைத்தியம். கிறிஸ்துவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். அவரை ஏற்றுக்கொள்ற நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுது, ரைட்டா? வெளியில உங்க பைத்தியம் என்னங்க சத்தாராம், இவன் விசுவாசிச்சானா ஆவியாம், இதெல்லாம் சொல்லிட்டு வக்கனையா சொல்லிட்டு ராத்திரி ஒத்தைக்கு போகும்போ ஏன்டா ஆவியே இல்லைன்னா நீ நல்ல ஆவுத. எப்படி பரிசுத்த ஆவியா கேவலமா சொல்லுவான். அது என்ன புட்டு ஆவியா அந்த ஆவியா? அதே ஆளு
அடுத்து கீழே பேஸ்மெண்ட். வாங்கதை எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. குடும்ப ரகசியங்கள் எல்லாம் சொல்ல போனா எங்கேயோ லைட்டா நடக்குது. சாகாதவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பிழைத்துக் கொண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் சாகாமல் சில பகுதிகள் இருக்கும். அதை இன்றைக்கே கொன்று விடுங்கள். அல்லேலூயா. அதை அமுக்கி விடுங்கள். நீருக்குள் அமுக்குங்க, அதை கொன்னுடுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அவனுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. Everything new, brand new. The brand name is Jesus. Jesus Spirit. Hallelujah. Hallelujah. பாருங்களேன், ஒரே சரீரத்தினால எல்லாரும் ஒரே ஆவிக்குள் தீர்க்கப்பட்டோம். தீர்ப்பு பரலோகம் ஒரே ஆவிக்குள் நமக்கு தீர்ப்பு எழுதிருச்சுங்க. தீர்ப்பு எழுதிருச்சு. ரைட்டா? ரைட்டா? எத்தனை மணி வரை உட்கார போறீங்க இன்னைக்கு? செத்தவன் இருப்பான், சாகாதவன் மாம்சம் என்ன செய்யும்? ஒரே சொறி. ஏசி வச்சா கொள்ளலாம், வச்சா தூங்குவேன், வைக்கலன்னா என்ன சொல்றீங்க? எப்படி உனக்கு பிரச்சனை தான். பேசாம என்ன செய்யணும்? மூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நமக்கு? சிஸ்டர் பிரதர், நம்ம சபைக்கு வந்தோம், ஒரு கடமைக்கு வந்துட்டு போனோம்னு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அது இன்னைக்கு உள்ள இறங்கிச்சுதா, என் வாழ்க்கை மாறிச்சுதா, that is a power of God. அதுதான் வல்லமையுள்ள வாழ்க்கை. அதுதான் குட் சண்டே. that is a resurrection Sunday. அதான் உயிர்த்தெழுதலின் நாள். அதான் ரட்சணிய நாள். ஹalleluya. சபை விட்டு விடாதிருங்கள். சிலர் சபை விட்டு விடாதிருங்கள் கர்த்தர் சொல்றாரு. பாத்தீங்களா எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் தெரியும். ஹalleluya. எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்து சந்தோஷம்? ஹalleluya. பாருங்களேன், ரேஷ்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்தா. அவள் எவ்வளவு நெருக்கத்தில், எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ வேதனையின் மத்தியில் அதெல்லாம் தாண்டி கர்த்தர் கூட்டு வந்திருக்காரா? அவளுக்கு இன்னைக்கு ரட்சணிய நாள், உயிர்த்தெழுதலின் நாள். ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிற வரைக்கும் உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாதபடி வாக்கையும் ஞானத்தையும் உனக்கு தருவார். ஹalleluya. சிலருக்கு அந்த சர்ச்சினுடைய மகிமை தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. சிலருக்குலாம் வாய்ப்பு கிடைக்காம பிதுங்கி எடுத்து எப்படிடா வர முடியும்னு இருக்கிற சிலர் இருக்காங்க இல்லையா? அவங்கள போய் கேட்டு பாருங்க, சர்ச்சனை எப்படின்னு தெரியும். முந்தின நாள் நைட்டே சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வர்றதுக்கு முடியாது பாஸ்டர். எப்படி? ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் முயற்சிக்கு அப்புறம் சொல்லுவாங்க முடியலன்னு. ஆனால் வாய்ப்புண்டாகப்பட்ட உங்களுக்கு, விசாலமாக்கப்பட்ட வழி உண்டாக்கப்பட்ட உங்களுக்கு, நீங்கள் அதை தவற விடாதிருங்கள். உயிர்த்தெழுதலை அனுபவிக்காமல் இருக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மனம் முதல்ல இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தான். அது வரைக்கும் உடன்படிக்கையில் இல்லாத ஒண்ணு. ஞானஸ்தானங்கிறது அது வரைக்கும் உடன்படிக்கையில் இல்லை. யோவான் ஸ்நானகன் நீர்ல முக்கி ஞானஸ்தானத்தை கொடுக்குறான். கொடுக்கும்போது சொல்றான், இது மனம் திரும்புது. நீங்க மனம் திரும்பிட்டியா, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உன் பாவத்துக்காக
உன்னுடைய சாபத்துக்காக, தரித்திரத்துக்காக நீ மனம் மாறணும்னு நினைக்கிறியா? அந்த இடத்து அது எனக்கு வேண்டான்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னா அது வேண்டான்னு கடவுள் முடிவு பண்றாரு. அதற்கு உறுதியாக ஒரு ஞானஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா இன்னொருவர் வருவார், அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம் இது மட்டும் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இது பரிசுத்த ஆவி, அக்கினி. பரிசுத்த ஆவினா என்ன? பரிசுத்த ஆவினா என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு போதிக்கிறேன்ல வார்த்தைகள், இது பரிசுத்த ஆவி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை? ஒருவன் என்னிலும் நான் அவனில் அவன் மிகுந்த, அப்படி இல்ல. இப்ப நான் முதல்ல ஆண்டனின்னு ஒரு கதை சொன்னனே, தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க சத்தியத்தை கேட்க கேட்க யாரை தரித்துக் கொள்றீங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொள். அவர் யாரு? அவருடைய குணாதிசயம் என்ன? அவருடைய மகிமை என்ன? அவருடைய வல்லமை என்ன? அதிகாரம் என்னன்றத நீங்க உள்ள எடுத்துக்கிறீங்க. அக்கினா நான் சொல்லிட்டா, இந்த ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுத்து உனக்கு எழுதப்பட்ட தலையெழுத்தை மாற்றுகிற அந்நிய கிரியைகளாகிய உன் சரீர குணங்கள், சரீர எண்ணங்கள், உலகத்தின் எண்ணங்கள், ஆசை இச்சைகள், இதை எரிக்கிறது தான், இதை அழிக்கிற சக்தி தான் அக்கினி. எத்தனை புரியுது? ஆவியினாலும் அக்கினா பற்றி எரியும். உன்னை அழிக்க நினைக்கிற சக்திகள் உனக்கு முன்பதாக எரியும். ஏன்னா சிஸ்டர் பிரதர் சபையில வந்தா நீங்க எந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க? ஆவியினாலும் அக்கினினாலும். ஆவியினா வார்த்தையை போதிக்கிறார் ஆவியானவர், அக்கினியை ஊத்துறாரு ஆராதனையில. நீங்களே வெட்டி எறியறீங்கல்ல, பரிசுத்தாவின் உங்களோட இறைவனால வியாதிகள் அழியுதா, பிரச்சனைகள் அழியுதா, போராட்டங்கள் நீங்குதா? அவர் அக்கினி இறங்குவாரு. உன்னை விட்டு எடுபடாத. உனக்கு பாருங்க, அந்த யோவான்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, உன்னில் கனி கொடாத கொடி எதுவோ அது வெட்டப்பட்டு அக்கினியில். எத்தனை பேர் புரியுது? வெட்டப்பட்ட அக்கினியில். இது வேற மாதிரி எல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. எப்படி வேற மாதிரி? பிரியங்கா வரலன்னா ரத்தங்க கிட்டாவ பத்துக்கா. நேற்றுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், பாஸ்டர் என் சர்ச்சில் வேலை சொன்னா நடக்கவே இல்லை பாஸ்டர். எப்படி? வேலை செஞ்சா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்றேன் பாஸ்டர், நான் என் சர்ச்சை சொல்லல, சொன்னேன் இப்ப எல்லாம் நம்ம எல்லாரும் வேலை செய்ய முடியல பாஸ்டர். ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலை செஞ்சா டக்குன்னு செய்ய மாட்டேன்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, பாஸ்டர் கிருபையை போதிக்காதீங்க. எதை போதிங்க? உன் குடும்பம் ரத்தங்கட்டி சாவும், சபிக்கப்பட்டு போகணும். எல்லா சேரும் போடும். உங்களை வரைக்குன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கு சேரும். அல்லேலூயா. ஆனா இதைதான் கிருபையா தந்திருக்காரு கர்த்தர். மன விருப்பத்தின்படி ஆக்கிறது. நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவுனா நீ என்ன செய்ய அதுக்கு பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நீ வீம்பு காட்டலாம், ஏதாவது ஒரு கருத்தை வச்சிருக்கலாம் மண்டையில, ஏதாவது அப்படி வச்சு ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம யாருக்காக வந்திருக்கோம்? நம்ம யாருடைய ஊழியக்காரன்? அவரே எனக்கு ஊழியக்காரனா இருக்கிறாரு. என்னல தேவையில்லாததெல்லாம் அழிச்சிடணும். அதுக்கு தான் அக்கினி. எத்தனை பேருக்கு இந்த அக்கினி அபிஷேகம் வேணும்? ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் உன்னை சுத்தி பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினி வளையத்தை போட்டு நிற்பாரு. எதிரி எல்லையில வர்றதுக்கு முன்னாடி எரிஞ்சிரும். ஹல்லேலூயா. அது உன் பாதுகாப்பு வளையம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததுனால, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைச்ச ஞானஸ்தானம், எனக்கு முதல்ல கிடைச்ச ஞானஸ்தானம் எது தெரியுமா? ஆவியினாலும் அக்கினியில. முதல்ல எனக்கு அது தந்துட்டார். அதை தாண்டி தான் நான் ரொம்ப வித்தியாசமான, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, என் ரூட்டே வேற. நான் எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி அதனாலதான் இங்க நிக்கிறேன். நான்
பரீட்சை பண்ணி. ஏன்னா இந்த மதம் போதித்திருக்குல்ல, இந்த கிறிஸ்தவ மதம் நமக்கு வேற மாதிரி எல்லாம் போதிச்சு. இது கிடைச்சாதான் இது கிடைக்கும், இது கிடைச்சாதான். நம்ம ஏற்கனவே ஆடித்தாயா வந்திருக்கிறேன், இதுக்கு மேல போட்டு என்ன ஆட்டு. அதனால தெளிவா, அதனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுட்டேங்க. கிறிஸ்துவ ஏற்று என் பாவங்களுக்காய் என் சாபங்களுக்காய் கிறிஸ்து மரித்து விட்டார். நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால், கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற எனக்கு ஆவியினால் ஞானஸ்தானம் கிடைச்சிருச்சு. சரியா? இனி அக்கினியினால் ஞானஸ்தானம். உன் மேல அபிஷேகங்களை ஊத்துவார், வரங்களை ஊத்துவார். வரங்கள் ஊற்றப்படும் போது அக்கினி என்ன செய்யும்? பற்றி எரியும். இதுதான் உண்மை. ஜலத்துல ஞானஸ்தானம் என்ன பண்றது? ஜலத்துல போய் எப்படி ஞானஸ்தானம் பண்றது? சாரணமே செத்தவனை எப்படி புதைப்பீங்க? செத்தவனை ப்ராப்பரா புதைப்பீங்கல்ல? செத்தாச்சுன்னு அப்படியே வச்சிருவீங்களா? வீட்டிலே அப்படியே குளிப்பாட்டி நம்ம இன்னும் எல்லாரும் வீட்டுக்கு போவோம், அப்படியே வச்சுருவீங்க, புதைப்பீங்கல்ல? அந்த அத உள்ள நடந்தது, ஆவியில நடந்தத சரீரத்தில் காட்டணும். அதை இயேசு கிறிஸ்து செய்தார். பயங்கரமா ஒரு ஸ்மெல் வருதுல்ல? பெரிய ஞானஸ்தானம் நடந்திருக்கு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த மரணம்னு சொல்லும் போது பயங்கர நாட்டம். அல்லேலூயா. So evidence. It's a nice one. So sweet. ஆமாங்க, நம்ம அவ்வளோ பெரிய ஆளுங்க. என்னங்க இப்போ பாருங்களேன், ஒரு 5 நிமிஷத்துல இது காணாம போயிடும். போச்சு, இப்போ இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. மரண குகைக்குள்ளே நாங்க வாழ்வோம். அது எங்களை சேதப்படுத்தாது. அங்க செத்து 10 நாளா, 16 நாளா, 150 நாளா, நாங்க அங்கேயே இருப்போம். ஏன் யோனா இருந்தானா மீனின் வயிற்றுல 3 நாள் எப்படி இருந்திருக்கும்? மீன் கழுவ உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் யார் ஞானஸ்தானம் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல நீ ஞானஸ்தானத்தை எடுக்கணும். மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த ஞானஸ்தானம் விளங்குச்சு? எனக்கு இது நிறைய வசனம் இருக்குது. நான் கொண்டு வந்த சாப்டர் இன்னும் முடியல. மேபி கர்த்தர் சொன்னால் இதுக்கு செகண்ட் பார்ட்டை எடுப்பேன். ரைட்டா? இதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஏற்கனவே ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு புதுசாக இருந்ததா, விசேஷமா இருந்ததா? ரைட்டா? சிம்பிளா கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் தான். ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா நீ யாரு? கிறிஸ்துவின் உடையவனாய் மாறிட்ட. இப்ப நீயும் கிறிஸ்துவும் தான் ஒண்ணு. உனக்கு இடையில எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இடையில புருஷன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, இயேசுக்கு அப்பா இல்லை, இயேசுக்கு அம்மா இல்லை, இயேசுக்கு தங்கச்சி இல்லை, வேற மனுஷர்கள் இல்லை, சீஷர்கள் இல்லை, நான் இல்லை. அப்புறம் நம்மளை பிடிச்சி இடையில போடக்கூடாது. வேண்டாத காரியங்களுக்கு நம்மளை பிடிச்சி இடையில போட்டோம். பாஸ்டர் அப்பா, அதான் பைபிள் சொல்லுது. பிதாவுக்கும் உனக்கும் இடையில் மத்தியஸ்தர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து தான் அந்த மத்தியஸ்தர். இப்ப மத்தியஸ்தர் இந்த மத்தியில வந்ததுனால நான் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறேன். இதுக்கு அடையாளமாய் ஜலத்துல முங்கி என்னை மரித்தவனாய் அடையாளப்படுத்துவதற்கு பேர்தான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை பெறும்போது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதம் உன்னிடத்துக்கு தாண்டி உன்னுடையதாகும். அது உன்னிடத்தில் தங்கி பறிக்கும், உன்னை அடையாளப்படுத்தும். ஹல்லேலூயா.
நித்தியப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க? இப்ப நீங்க ஆவியிலையும் அக்கினிலையும் பெற்றிருக்கீங்க. ஒருவேளை நீ ஞானஸ்தானம் எடுக்கலனா இன்னைக்கே எடுத்துரு. ஹல்லேலூயா. இன்னைக்கே தரலாம். டெத் சர்டிபிகேட் இன்னைக்கே சொல்லலாம். செத்தவன் மரணத்துக்கு விலகி ஜீவனோடு இருக்கிறான். டெத் சர்டிபிகேட் வேணுமா? யாருக்கெல்லாம் டெத் சர்டிபிகேட் இல்ல? எல்லாருக்கும் இருக்கா? அல்ஃபியாளுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுக்கல. நீங்க கொடுத்துடலாம் சீக்கிரமா. பிள்ளைங்களும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா, இனி நான் மாம்சத்தின்படி வாழாம கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த வெற்றியோட அந்த ராஜாங்கத்தோட வாழ விரும்புறேன்னா, டுடே ஐ வில் கிவ் யூ பேப்டிசம். ஐ கேன். ஹல்லேலூயா. இதுக்கு அடையாளமா தான் நம்ம என்ன செய்றோம்? அப்பமும் ரசத்தை அடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? வாழ்வளிக்கிற சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். யார் எழுந்திருக்கலாம்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.